ஸோ 11ஆம் தேதி மார்ச் மாதம் தமிழக அரசு வக்கீல் அந்த கேஸில் கலந்து கொள்வதற்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்ட காரணத்தினால் கேஸு தள்ளி போனது. இந்த கேஸ் ஆனது வரக்கூடிய திங்கட்கிழமை, அதாவது 15ஆம் தேதி திரும்பவும் ஹியரிங் வருது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த ஹியரிங்கில் தமிழக அரசு அறிவித்த அரியர் தேர்வுகள் ரத்து அப்படிங்கிற அந்த அறிவிப்பை உறுதி செய்யுமா ஹைகோர்ட், அல்லது ரத்து செய்யுமா அப்படிங்கிற ஒரு முடிவு எட்டப்படும். அறிவிப்பு உறுதி செய்யப்படுமா அல்லது ரத்து செய்யப்படுமா அப்படிங்கிறத முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுவதா முக்கியமான கல்வித்துறை வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ அந்த 11ஆம் தேதி அந்த கேஸ் ஹியரிங் சரியாக போகாத காரணத்தினால் 15ஆம் தேதி திங்கட்கிழமை அதோடைய முடிவு எட்டப்படுங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையை அந்த கேஸ் மாறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அந்த 15ஆம் தேதி இந்த கேஸ், அதாவது அவருடைய திங்கட்கிழமை நடக்கும் அப்படிங்கிறதுல அம்சமாக பார்க்கப்படுது. ஸோ அரியர் தேர்வுகள் எல்லாமே நடந்து முடிஞ்சாச்சு. அப்படி இருந்துமே மால் பிராக்டிஸில் ஈடுபட்ட மாணவர்களுக்கும் இது தேர்வுகளை சரியாக எழுதாத மாணவர்களுக்கும் இந்த தேர்வு ரத்து அப்படிங்கிற அந்த அறிவிப்பு உறுதி செய்யப்பட்டால் மிகப்பெரிய அளவில் பயனாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. லாக்டவுன் அறிவிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகமும் இருக்கிறதுனால இந்த கேஸ் ஆனது எந்த திசை நோக்கி நகருங்கிறதும் தெரியல. மற்றபடி தேர்தல் நெருங்கி வர்றதுனால இந்த கேஸோடைய முடிச்சு வைக்கிறதுக்கு எந்த ஒரு முக்கியமான முகாந்திரமும் பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும். இப்போ பல்முனையில் இருக்கக்கூடிய பலரும் இதை உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க. சம்மந்தமாக உங்கள்கிட்ட இந்த ஒரு அறிவிப்பை அறிவிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு பதிவு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த கேஸ் சம்மந்தமாக ஹைகோர்ட் எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றியும் எடுக்கக்கூடிய முக்கியமான நடவடிக்கைகளை பற்றியும் மேலும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்க. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய பதிவுகளை தொடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.